சீமான் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. சாட்டை துறைமுருகன் என்ன சொல்றாரோ அதை அவர் அப்படியே சொல்வார். இன்னைக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் எந்த ஜாதின்னு கூட சீமானுக்கு தெரியாதான். சாட்டை சொன்னாராம், ஸோ அதை அப்படியே சொன்னாராம். ஓகே, சீமான் அவர்களே, நான் தமிழ் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் சொன்னாங்களே, நான் தமிழ் பொண்ணா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. எனக்கு 4 புருஷன் சொல்லி ஒரு அபாண்டமான பொய்யை சொன்னாங்களே, எனக்கு திருமணமே ஆகலை அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தெரியாத மாதிரி சும்மாவே இருந்தீங்க. இப்படி எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஓகே, போன வருஷம் நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா கமிஷன் ஆஃபீஸில், அது எதுக்கு கொடுத்தனாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்தீங்க இல்லையா, மாதம் மாதம் நான் உன்னோட செலவுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு மரியாதையாக போயிருந்தீங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. மதுரை செல்வம் எனக்கு ஏதோ 1 கோடி கொடுத்துருக்குறதா எனக்கு மெசேஜ் அனுப்புகிறான், ஃபோனை போடுறான், கொச்சை என்னை பேசுகிறான், யூடியூப் ரூட்டர்ஸ் சேனலுக்கு ஃபோன் பண்ணி அந்த மைனர் தம்பிக்கிட்டலாம் என்னை பற்றி கொச்சையாக பேசுகிறான். இதெல்லாம் தாங்க முடியாமல் தானே நான் அக்காவை கூட்டிகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இது உங்களுக்கு தெரியாதா? என்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? உலகத்தில் எந்த பெண்ணு கன்னியானாலும் உடனே குரல் கொடுத்துறீங்களே, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பெண்கள் மாதிரி தெரியலையா? இன்னைக்கு அவங்க தம்பி ஏதோ ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிக்கிறானே, உடனே அவனை கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே. மதுரை செல்வம் என்ன செய்வான் சார் பண்ணீங்க? இன்னைக்கு அவனால தானே எனக்கும் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது. அவனை மட்டும் காப்பாற்றி பத்திரமா வச்சுருக்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் கட்சியில் ஏன் தெரியுமா இப்படியெல்லாம் தப்பாக ஆயிட்டு இருக்குது? யாரெல்லாம் என்னை பற்றி அபாண்டமாக தப்பாக பேசுனாங்களோ அவங்க எல்லாம் அவங்கக்கிட்ட அசிங்கப்படுத்திட்டுருக்காங்க. காளியம்மா என்னை பற்றி தப்பாக பேசுச்சு, அதுக்கு தான் பிசுறு மசுருன்னா உங்ககிட்ட வாங்குச்சு. நெக்ஸ்ட்டு சாட்டை தம்பி, இப்படி ஒருத்தராக உங்ககிட்ட தப்பாக போயிட்டுருக்கு. பெண் பாவம் பொல்லாத சீமன் அவர்களே, நான் ஏதோ பெங்களூர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? திமுக கிட்ட நான் காசு வாங்கிட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தா எங்கள் அக்கா இப்படி படுத்த படுக்கையாக இருப்பாங்களா? மீடியா தயவு செஞ்சு இந்த வீடியோவை சீமான் பார்க்கும்படி டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். வணக்கம்.